இது யார் பண்ணது? அந்த கம்பெனியில் ஒரு பையன் இருக்கான், அவன் ஏசப்பாவோட பிள்ளை, அவன் பண்ணிருக்கானா. இது மாதிரி இதுவரை பார்த்ததே இல்லை. ஆமென். அதுதான் ஒரு சேதமின்றி தலைமுறையை பாதுகாக்குது. ஆமென். ஒரு சேதமின்றி. ஐயா 3 வருஷம் ஒரு டியூட்டியும் பார்க்கல. எப்படி 3 வருஷம் ஒரு டியூட்டியும் பார்க்கல, ஆண்டவர் எப்படி நேர்த்தி அப்படியே முடிச்சு விட்டார். அதுல இருந்து என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். அந்த டேர்னிங் பாயிண்ட் என் வாழ்க்கையில எப்போ தெரியுமா வந்துச்சு? ஏசப்பாக்க நான் ஒரு 6 மாசம் ஊழியம் பண்ணி, உண்மை ஊத்தம் ஊழியம் பண்ணி, அதனால வந்துச்சு. ஆமென். சும்மா அப்படியே ஒரு உயர்வு கிடைக்கணும், ஆண்டவரே உங்க பாதத்துல விழுகிற, ஆண்டவரே ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். 6 நாள் உலகத்துல இருந்து 7 நாள் ஏசப்பாவோட பாதத்துல வந்து கேட்பாரு. ஆனா அளவா தான் கேட்பாரு. ஆமென். அதான் சொல்லுவாங்க, என்னோடு செலவிடும் ஒவ்வொரு ஏசப்பாவோட செலவிட ஒவ்வொரு நிமிடமும் பரத்துல இருக்கும். அதற்குண்டான ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில் அது மிகுதியா கிடைக்கிறது, வல்லமை உள்ளதம்மா. ஹல்லேலூயா. ஆமென். அருகதை அற்ற என்னை ஆண்டவர் அருகதையா மாற்றுறார். ஆமென். ரிஜெக்டட் லிஸ்டியா, இன்னைக்கு வரை நான் ஒரு பெரிய ரிஜெக்டட் லிஸ்ட். ஆனா ரிஜெக்டட் லிஸ்ட்ல இருக்கிற நம்மள தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா செலக்டட் லிஸ்ட் ஆண்டவர் மாத்த அவர் வல்லமை உள்ளவர்கள். ஹல்லேலூயா. கடைசி இந்த வரியை மட்டும் பாடி அப்படியே அர்ப்பணிக்க போறோம். ஆமென். அழைத்தீரே உம் சேவைக்கு மகனாக என்னை அழைத்தீரே. ராகத்துக்கு மட்டும் பாடக்கூடாதுமா, உண்மை உத்தம் ஆண்டவரே அழைத்தீரே. பாயனை விரிச்சு போறேன்னு அது ஊழியம் தான், ஒரு டஸ்டிங் பண்ண அது ஒரு ஊழியம் தான். ஆமென். எசப்பா இன்னைக்கு நீ மட்டும் நீ பரலோகத்துக்கு போயிட்டு உன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் இன்னைக்கு நரகத்துக்கு போனா நல்லா இருக்குமா? அவனோட நீ ஜாலியா இருக்க, நீ அவனோட வந்து ஓகே நீ வா நீ வா நீ வா பார்த்துக்கலாம் அப்படின்ற பண்ணி அவனோட காஃபி சாப்பிட போற, அவனோட எல்லா இன்பத்துக்கும் நீ வந்து பங்கு எடுத்துக்கிற. ஆனா அவன் இன்னைக்கு வந்து நரகத்துக்கு போனா அது நல்லா இருக்குமா? நீ மட்டும் பரலோகத்தில் ஜாலியா ஏசப்பா கூட இருக்கலாமா? ஆமென். ஏன்னா வசனம் சொல்லுது, ஒருவனும் விட்டு போவது தேவனது சித்தம் இல்லை. ஆமென். இன்னைக்கு நீ தகுதி இல்லாம இருக்கலாம் ஐயா. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, தகுதி இல்லாத ஒன்னை தான் நான் முன்குறிச்சிருக்கேன், ஒன்னை தான் நான் அழைச்சிருக்கேன் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. எந்த ஒரு வேலையும் செய்வதற்கு தகுதியே இல்லை என்று தள்ளினார்கள். என்ன தள்ளினாங்கப்பா? எந்த ஒரு வேலையும் செய்வதற்கு தகுதியே இல்லை என்று தள்ளினார்கள்.